நமசிவாய வாழ்க. மார்ச் மாதத்தில் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் இந்த துலாம் ராசிக்கு கிரக அடைவுகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது முதலில் நாம் பார்த்து கொள்வோம். ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார் குரு வீட்டில். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இந்த சுக்கிரனுடைய அம்சம் என்று பார்த்து கொண்டால் சுகத்திற்கு அதிபதியாக வருகிறார். ரசனை மிகுந்தவன், கலைகளின் நாயகன், இவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பகவானுக்கு இருக்கிறது. கலைகள் என்றாலே சுக்கிரனுடைய ஆதிக்கம் அங்கு நிலை பெற்றிருக்கும். சுக்கிரன் ருசிக்கு சுகபோகாதிபதியாக வருகிறார். ஆகவே இவருடைய செயலாக்கம் கலை, சுவை, நளினம் இவற்றுக்கெல்லாம் பேர் பெற்ற சுக்கிர பகவான் மிகவும் சுகபோகவாதி என்று சொல்லலாம். சரி, ராசியின் அமைப்பை பற்றி பார்த்தாகிவிட்டது. இவற்றை நாம் இந்த மாதத்தில் கிரக அடைவுகள், இந்த மாதத்தில் இந்த துலாம் ராசிக்கு கிரகங்கள்லாம் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ராசிக்கு 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் சூரிய பகவானும் சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் வீட்டில் புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், ராசிக்கு 8ஆம் வீட்டிலே குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும், ராசிக்கு 12ஆம் வீட்டில் கேது பகவானும் இடம்பெற்றிருப்பது மிகவும் ஒரு சால சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசியிலும் எந்தெந்த கிரகங்கள் அமையப்பட்டிருக்கிறது. தனித்த கிரகங்கள் என்று வைத்தால் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கேது பகவானும். கூட்டு கிரகங்கள் என்று வைத்துக்கொண்டால் சூரிய பகவான், சனி பகவான், அடுத்ததாக புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான். இந்த கிரகங்கள் கூட்டு வகையில் இருக்கிறது. சரி, இந்தந்த கிரகங்கள் கூட்டு கிரகங்களாகவும் தனி கிரகங்களாகவும் இருக்கட்டும். அவற்றை எல்லாம் எவ்வாறு பலன் தருகிறது என்பதை பார்ப்போம். இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் கூட்டு கிரகங்களாக வரும் பொழுது அங்குடைய சூரிய ஆதிக்கம் அங்கு மேலோங்கி நிற்கும். அவற்றின் மூலம் தந்தைமார்களுக்கு, அதாவது அரசாங்கத்தின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் இணைய பெற்று இருப்பது கலை நிகழ்ச்சிகளுக்கும், பொது நிகழ்ச்சிகளுக்கும், அரசியல் விழாக்களுக்கும், தெய்வீக விழாக்களுக்கும், கலை நயனமான செயல்களுக்கு நாட்டில் நடைபெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த துலாம் ராசிகருக்கு இது நன்மையாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு நடைபெறுவது அவருடைய அமைப்பிற்கு சால சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திருமண வைபோகங்கள் போன்றவை நடைபெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த 8ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய அமைப்பு என்று வைத்துக்கொண்டால் குரு பகவான். குரு பகவானுடைய தனித்த தன்மையும் 8ஆம் வீட்டிலே அமைந்திருக்கக்கூடிய அமைப்பும் மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. அது 2ஆம் வீட்டை பார்க்கிறது. அது பார்க்கும்பொழுது தன வரவை கூட்டக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் ரொம்பவும் அருமையாக ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டிலே இருப்பது ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, இவ்வாறெல்லாம் இருக்கட்டும். பார்வை என்று வந்து விடுவோம். செவ்வாய் பகவானுடைய பார்வை 4ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு வீட்டையும், 8ஆம் பார்வையாக மகர வீட்டையும் செவ்வாய் பகவான் பார்ப்பது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அதாவது சுபகிரகம் என்று, முழு சுபர் என்று அழைக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவானுடைய அமைப்பு பார்வையின் அளவில் எவ்வாறு மாறுபடுகிறது. அதாவது ஒரு கிரகம் பார்க்கின்ற இடத்தை நன்மையோ தீமையோ கூட்டிக்கு தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படும். செவ்வாய் பாவகிரகங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் பாவத்தன்மை மிகுந்து காணப்படும். சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது அவற்றின் தன்மை நல்விதமாக மாறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறாக பார்க்கப்படுகின்ற இடம் எவ்வாறு? செவ்வாய் என்பது மங்களக்காரகன், குரு என்பது சுகபோக, அதாவது மங்களத்தை விரிவாக்கி செய்யக்கூடியவன், சுப நிகழ்ச்சிகளை தருபவன், முழு சுபர் என்று அழைக்கப்படுபவன். இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பது தடைபெற்ற காரியங்களை நிறைவேற்றி செய்யக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது.
இந்த செவ்வாய் பகவான் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய பகவானும் செவ்வாய் குரு பகவானும் பார்ப்பது, ஒரு இடத்தில் பார்ப்பது, அது 12ஆம் வீடாக வருகிறது. அயன சயன போகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் புதுமண தம்பதியர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. திருமணமாகாத இருப்பவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்திக் கொள்ள அமைப்பாக வருகிறது. அடுத்தது 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த மாதத்திலே துலாம் ராசிக்காரர்களுக்கு பணவரவை கூட்டி தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அது 4ஆம் வீடு என்பது வண்டி, வாகனம், இடம், பொருள் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடமாக வருகிறது. அவற்றை மேலும் பெருக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சனி பகவான், நீதிக்கே அரசனாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு எவ்வாறாக இருக்கிறது? பார்வையின் அளவில் சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பது சற்று தாமதத்தை ஏற்படுத்தினாலும் இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வருவதனால் அந்த பார்வையின் அளவு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் வீட்டிலே இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலமகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து பார்ப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அந்த பார்வையின் அளவில் சற்று அங்கு பின்னோக்கி இருக்கின்ற செயலை முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு சனி பகவானுடைய கர்மாவின் வலையில் விடுவிக்கப்படுகிறது. அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. அடுத்ததாக 7ஆம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்ப்பது 11ஆம் வீடாக வருகிறது ராசிக்கு. அந்த ராசியின் அறிவு 11ஆம் வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானத்துடைய அமைப்பு மிகவும் மேலோங்கி நிற்கிறது. கூட இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதியும் சேர்த்து பார்க்கிறார். அவற்றின் மூலம் மேலும் ஒரு அமைப்பாக ஒருபடி மேலே சென்று நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, அடுத்ததாக 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பது குரு பகவானும் சனி பகவானும் ஒரு சேரை பார்க்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படும் பொழுது குருவுடைய சுபத்தன்மையும் சனியுடைய கருமாத்தன்மையும் கூடி அவற்றுடைய திருமண வாழ்க்கை பல்வேறு மங்களகாரியத்திற்கு அடிகோலக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, இவற்றையெல்லாம் பார்த்தாகிவிட்டோம். இந்த ராசியினுடைய அமைப்பு எவ்வாறாக இருக்கிறது, ஒவ்வொரு வீடுகளும் என்னென்ன பலன்களை தர இருக்கிறது என்பதை பார்ப்போம். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு தனம், வாக்கு, பொருள். தனம் என்று சொன்னால் பொருள் வரவை குறிக்கக்கூடிய இடம். அது குரு பார்வை அளவை நிறைவேற்றப்படுகிறது. வாக்கு என்று சொல்லும் பொழுது கொடுக்கக்கூடிய வாக்கின் மூலம் நன்மை ஏற்படுகிறதா அல்லது அவமானத்தை தருகிறதா என்று பார்த்தால் நன்மை ஏற்படுகிறது. அடுத்ததாக 3ஆம் வீடு. 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானமாக வருகிறது. அங்கு சனியுடைய செவ்வாயுடைய பார்வை 7ஆம் பார்வை முயற்சிக்கு அடிகொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. முயற்சியை மேற்கொண்டால் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக செவ்வாய் பகவான் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் வெற்றியை முன்னோக்கி நடத்தக்கூடிய அமைப்பாக தளபதியாக விளங்கக்கூடிய அமைவர். இவற்றின் மூலம் நன்மையாக மாற்றப்படுகிறது. 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், முதலீடு ஸ்தானம் என்றெல்லாம் அமைக்கப்படுகிறது. சுகஸ்தானத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது குருவின் பார்வை சுகபோகவாதியாக வாழக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாத்துரு அதாவது தாய்க்கு பீடைகள் இருக்கும், அதற்கு நீங்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முதலீடாக வரும் பட்சத்தில் முதலீடு நில மற்றும் வண்டி வாகன சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் வீடு. 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு குழந்தைகளுடைய ஸ்தானம், குலமகளுடைய ஸ்தானம். இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு கௌரவம் போன்றவை நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் நன்மையை பெறுகிறார். அவற்றின் 5ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய அதிபர் சனி ஆட்சி பெற்று காணப்படுவதன் மூலம் இவற்றை நன்மையாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு அங்கு சூரியனுடைய அமைப்பு அங்கு சேர்த்து இருக்கும்போது டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வரும். இருந்தாலும் அவை நிதான போக்கின் சனி அருகில் இருக்கும்போது நிதான போக்கின் அடிப்படையில் அவை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, அடுத்தது 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெற்றி வேட்கையை கொடுக்கக்கூடிய இடமாகவும் தடை தாமதத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் வம்பு தும்பு இவற்றையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் 6ஆம் வீடு என்பது வெற்றியை தருகிறதா என்றால் ஆம். ஏன் என்றால் அங்கே இருக்கக்கூடிய உச்சத்தின் அதிபதியாக ராசியின் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் அங்கு உச்சத்தை காணப்படுகிறார். மேலும் ஒரு பங்கு பரிவர்த்தனை பெறுகிறார்.
அங்கே 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் சேர்க்கை பெற்று காணும் பொழுது அவற்றின் மூலம் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு என்று வந்தால் 7ஆம் வீட்டில் மங்கள காரியத்தை குறிக்கக்கூடிய புதுமண தம்பதி, அதாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காத்திருக்க வயதில் கொண்டவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. நண்பர்கள் மூலம் நன்மையாகவும் திருமண மாணவர்களுக்கு கணவனாலும் மனைவியாலும் ஏற்படக்கூடிய வம்பு வழக்கு சண்டை நீங்கி வெற்றியை தரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுது. ஏனெனில் அவங்க அந்த ஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டிலே இடம்பெற்று காணப்படுவதனால் அந்த நிலை ஏற்படுகிறது என்று வருகிறது. 8ஆம் வீட்டிலே குரு பகவான் இருப்பது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. அவமானத்தை போக்கி நன்மையாக பார்க்கப்படுவதாகவும், தடையை போக்கி வெற்றி வேட்கையும் அதிர்ஷ்டத்தை மேலும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 9ஆம் வீடு என்று வரும்பொழுது செவ்வாய் பகவான் 7ஆம் அதிபதியாகவும் 2 7 9ஆம் இடத்திலே இடம்பெறுவது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. பாக்கியங்களை கொண்டு வரக்கூடிய அமைப்பாகவும் வருகிறார். அதாவது சொந்தத்தில் உள்ளவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தவும், அந்நியராக பார்க்கும் பட்சத்தில் அவர்களை புரிந்து திருமணத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு என்று வர சொல்லக்கூடிய அமைப்பின் பார்க்கும் பொழுது சந்திர பகவானுடைய வீடு. சந்திர பகவானுக்கு 8ஆம் இடத்திலே, அந்த ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது தொழிலில் மந்தகதியை ஏற்படுத்தினாலும் பிற்பகுதி நன்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் 11ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதன் மூலம் நன்மையாகவும் தொழிலை வெற்றியடையக்கூடிய பாக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. 16ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை ஸ்தானாதிபதி பார்ப்பதும் சனி பகவான் பார்ப்பதும் அவற்றின் மூலம் லாபங்கள் கூட்டி வரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் செவ்வாய் குரு பகவானுடைய பார்வை மிகவும் அற்புதமான பார்வையாகும். புதன் பகவான் அங்கு சுக்கர பகவானுடைய சேர்க்கை பெற்று காணப்படுவது இன்பத்திற்கும் அலாதிய பிரீதத்திற்கும் ஆட்கொள்ளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. இந்த மாதத்தில் பொற்காலமாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு. நமச்சிவாய வாழ்க.